வணக்கம். சுதா கிச்சன். இந்த மாதிரி நாவப்பழம் நல்லா சதையாக உள்ள பழமாக பார்த்து பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டு அதை தோலை மட்டும், அதாவது சதையை மட்டும் சீவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. நாகப்பழம் சும்மா சாப்பிடும் போதே துவர்ப்பாக இருக்கும், அதனால் நம்ம ஜூஸாக குடிக்கும் போது ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துப்போம். மிக்சியில் சேர்த்து நைஸாக அடித்தாச்சு, வடிகட்டெல்லாம் வேண்டாம். மிக்சியை கழுவி இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் தேவையான அளவு. கொஞ்சமாக இந்து உப்பு சேர்த்துப்போம். ஒரு அரை கிளாஸ் நன்னாரி சர்பத் சேர்த்துப்போம். ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துப்போம். கொஞ்சமாக பாதாம் பீஸுன்னு சேர்த்துப்போம். இதுக்கு ஸ்வீட் தேவையில்லை, நம்ம நன்னாரி ஊற்றிருக்கிறதுனால இதுலேயே தித்திப்பு இருக்கும். நாவப்பழத்தில் தித்திப்பு இருக்கும், அதனால் நம்ம தனியாக சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை. 1/4 கிலோ நாகப்பழம், இது 4 பேர் குடிக்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அருமையான நாவல் பழ ஜூஸ் ரெடி. நன்றி, வணக்கம்.